ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிறந்த பேங்கிங் ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் எவாலுவேட் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ். ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்க்கு கீழே நம்ம எவாலுவேட் பண்ண இருக்கிறது பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஆர்ஓஇ, என்ஐஎம் மற்றும் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிவிடெண்ட் ஈல்டு. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவில் குறைஞ்ச பிஇ ரேஷியோங்கிறது அண்டர் வேல்யூவேஷனை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இந்த ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ரேஷியோவோட கம்பேர் பண்ணுறது அடிப்படை சிக்கல்களுடன் கூடிய அதிக மலிவான பங்குகளை தவிர்க்க உதவுது. ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் பிபி ரேஷியோ க்ளோஸ் டு இல்லைனா பிலோ 1 இருந்தால் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் க்ரோத் ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணி ஹையராக ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் ஹையர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸுடைய ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுல அதனுடைய எஃபிஷியன்சியை குறிக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது என்ஐஎம் என்ற இந்த இண்டிகேட்டர் பேங்குடைய கோர் லெண்டிங் பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை காட்டுது. ஸ்டேபிள் இல்லைனா இன்க்ரீசிங் என்ஐஎம்ன்றது பாசிட்டிவ் இண்டிகேட்டர். டிவிடெண்ட் ஈல்டு மற்றும் ஹிஸ்ட்ரி கீழே பொதுவாக ஸ்ட்ராங்கான பேங்க்ஸ் கன்சிஸ்டண்டான டிவிடெண்ட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி மற்றும் சஸ்டைனபிள் பே அவுட் ரேஷியோவை பார்க்கணும். ரெண்டாவது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது லோன் குவாலிட்டி. இந்த லோன் குவாலிட்டி கீழே முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். லோவர் என்பிஏ கொண்ட பேங்க்ஸ் கிரெடிட் ரிஸ்க்கை பெட்டராக மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. அடுத்தது ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. ஹையர் பிசிஆர்ன்றது அந்த பேங்க் அவங்க லோன் டிஃபால்ட்டுக்கு ப்ரோஆக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை குறிக்குது. அடுத்தது கிரெடிட் குவாலிட்டி. பேங்க் எக்ஸ்போஷர் எந்தெந்த செக்மெண்ட்ஸ் இல்லைனா ரீஜியன்ஸில் ரிஸ்காக இருக்காங்கன்றத எவாலுவேட் பண்ணணும். டைவர்சிஃபைட் மற்றும் ஹை குவாலிட்டி லோன் புக்குன்றது ரெக்கமெண்டட் ஒன். மூணாவதா அந்த பேங்குடைய ரெவென்யூ டைவர்சிஃபிகேஷனை செக் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் மற்றும் கன்சூமர் லோன்ஸ் போன்ற வேரியஸ் செக்மெண்ட்ஸில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் எல்லா விதமான எக்கனாமிக் சைக்கிள்ஸ்லையும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியது. நாலாவதா நம்ம பார்க்க வேண்டியது அந்த பேங்குடைய கேபிட்டல் அடிக்குவசியை அசஸ் பண்ணணும். இதுக்கு கீழே டயர் 1 கேபிட்டல் ரேஷியோ. இந்த ரேஷியோ பேங்குடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல அதனுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் மற்றும் அபிலிட்டியை குறிக்கக்கூடியதா அமையுது. ஹையர் டயர் 1 ரேஷியோன்றது பொதுவாக சிறந்த மூலதனமாக கருதப்படுது. அடுத்தது லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. எல்சிஆர்ன்றது ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ணக்கூடிய பேங்குடைய அபிலிட்டியை மெஷர் பண்ணுது. ஹையர் எல்சிஆர்ன்றது குறிப்பாக வாலடைல் மார்க்கெட்டில் குட் இண்டிகேட்டராக கருதப்படுது. அஞ்சாவதா மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மற்றும் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும். மேனேஜ்மெண்ட்டுடைய ட்ராக் ரெக்கார்ட், ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் மற்றும் அவங்களுடைய பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அவங்களுடைய எஃபெக்டிவ்னஸை ரிவ்யூ பண்ணணும். அனுபவம் வாய்ந்த டிரான்ஸ்பரண்டான மற்றும் ப்ரூடென்ட் அதாவது விவேகமான மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் அவுட் பர்ஃபார்ம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆறாவதா மேக்ரோ எக்கனாமிக் மற்றும் ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ணணும். ப்ராடர் எக்கனாமியுடைய ஹெல்த், பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன் மற்றும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸை குறிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சேஞ்சஸில் இம்பேக்ட் பண்ணக்கூடியது. ரைசிங் ரேட் என்விரான்மெண்ட்ஸ் பேங்க்குக்கு ஹை நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்க்ரீஸ்ட் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் இல்லைனா ஸ்ட்ரிக்டர் லோன் லாஸ் ப்ரொவிஷன்ஸ் போன்ற ப்ராஃபிட்டபிலிட்டியை பாதிக்கக்கூடிய ரெகுலேட்டரி சேஞ்சஸில் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். ஏழாவதா அனலிஸ்ட் ரேட்டிங்ஸ் மற்றும் டார்கெட் ப்ரைஸஸை ரிவ்யூ பண்ணணும். ஃபினான்ஷியல் அனலிஸ்டுடைய கன்சென்சஸ் ரேட்டிங்ஸ் அதாவது ஒருமித்த மதிப்பீடுகள் மற்றும் டார்கெட் ப்ரைஸஸ் க்ரோத் பொட்டன்ஷியல்ஸை குறிக்கக்கூடிய இன்சைட்ஸை கொடுக்கக்கூடியது. அனலிஸ்ட் கன்சிஸ்டண்டாக பை இல்லைனா அவுட் பர்ஃபார்ம்னு ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை எய்ம் பண்ணலாம். கடைசியா மார்க்கெட் பொசிஷன் மற்றும் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸை கன்சிடர் பண்ணணும். லார்ஜ் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பேங்க்ஸ் ஸ்டேபிள் மற்றும் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஸ்மாலர் ஆர் ரீஜனல் பேங்க்ஸ் சம்டைம்ஸ் குறிப்பிட்ட இடங்கள் இல்லைனா ரீஜன்ஸ் அதாவது பிராந்தியங்களில் அதிக வளர்ச்சி திறனை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நம்புகிறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.